ஜாக்டோ ஜியோவின் போராட்டம் தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையுடன் முதலமைச்சர் தற்போது பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. அவருடன் கேட்கலாம். தமிழரசி, அரசு ஊழியர் ஆசிரியர் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோவின் வேலைநிறுத்த போராட்டம் நேற்று நள்ளிரவையும் தாண்டி நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையுடன் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனையில் ஈடுபடுவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன தமிழரசி? அதாவது நித்யா, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், 6வது ஊதியத்தில் 21 கால நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதும் 8 லட்சம் பேர் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகின்றனர் என அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக அரசு அலுவலகங்கள், அரசு பள்ளிகள் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவித்தல் என்பதும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் நேற்று தலைமைச் செயலாளர் கடுமையான ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். அனைவரும் இன்றைய தினம் தனது பணிக்கு திரும்ப வேண்டும், குறிப்பாக அரசு பள்ளிகளில் குடியரசு தின விழாவில் ஆசிரியர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். மேலும் அதாவது இந்த இடைப்பட்ட நாளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு 7,000 இருந்த தொகுப்பூதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இனி அடுத்ததாக 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் வர இருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்களுக்கான சிறப்பு வகுப்புகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களாக, அதாவது விடுமுறை தினங்கள் முடிந்து திங்கட்கிழமை முதல் வழக்கமாக பணிகள் துவங்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதன் காரணமாக பணிகள் என்பது கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த போராட்டத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது, அடுத்த கட்டமாக போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழலில் பணி பாதிக்காத வகையில் எவ்வாறு நடவடிக்கைகளை மேற்கொள்வது உள்ளிட்டவை குறித்து இந்த ஆலோசனையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் ஆசிரியர்களை பணிக்கு நேற்றைய தினம் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் அரசுடைய தற்போதைய நிலையை புரிந்து கொண்டு அரசிற்கு ஒத்துழைப்பு அளிக்கும் வகையில் அரசு ஊழியர்கள் அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும், அரசு இயந்திரம் முழுமையாக செயல்பட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசிற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த சூழலில் இன்னும் போராட்டம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. நித்யா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேலாக ஆசிரியர்களின் போராட்டம் நீடித்து வந்தது. தற்போது முதலமைச்சருடன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையனுடன் யாரெல்லாம் உடன் இருக்கிறார்கள், அவர்கள் முன்வைத்த 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற சாத்தியக்கூறுகள் ஏற்படுமா? கூடுதல் விவரங்கள் என்ன தமிழரசி? நித்யா, அதாவது ஊதிய உயர்வை வழங்க வேண்டும், நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே, அதாவது இது தொடர்பாக இதற்கு முன்னதாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது இந்த ஊதிய உயர்வு என்பது தமிழக அரசுக்கு தற்போது சாத்தியமில்லாத ஒரு சூழலாக இருக்கிறது. வரக்கூடிய வருமானத்தில் பெரும்பாலான தொகை ஆசிரியர்களின், அதாவது அரசு ஊழியர்களின் ஊதியத்திற்காகவே செலவழிக்கப்பட வேண்டியிருக்கக்கூடிய சூழல் என்பது நிலவரிக்கிறது. மேலும் தமிழகத்தில் தற்போது கஜா மற்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தமிழக அரசு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்க சூழல் இருப்பதன் காரணமாக தற்போது ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்குவது என்பது ஒரு தற்போதைக்கு சாத்தியமில்லாத சூழல் என்றும் இதை ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என நேற்றைய தினமே தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இதை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்து ஆலோசிக்க இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதை பள்ளி கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் முக்கிய அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். மேலும் காவல்துறை தரப்பில் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட தலைநகர்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சட்ட ஒழுங்கு பாதிக்காமல் இருக்கும் வகையில் எவ்வாறு அதை பேணி காப்பது உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நித்யா.
அவங்களோட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 5 நாட்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்காலிகமாக அரசு இந்த விஷயத்தை அரசு எப்படி பார்க்க இருக்கிறது? இது மட்டுமில்லாமல் ஆசிரியர்கள் இந்த போராட்டம் காரணமாக பள்ளியில் எந்த அளவுக்கு பணிகள் அரசு பணிகள் பாதிக்கப்பட்டிருந்தது, தற்காலிகமான முடிவு அரசு இதை எடுக்குமா இந்த விஷயத்தை பார்க்கும்போது? தமிழரசி, கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களுக்கு மேலாக ஆசிரியர்களோட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக முதலமைச்சர் இல்லத்தில் இருந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அவருடன் கல்வித்துறை அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் தமிழரசி வழங்க கேட்டோம்.